கைஸ், இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன வி பேரி த டெத்ன்ற த்ரில்லர் சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் மூவி ஷாட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நியூஸ்ல மிலிட்ரி ஆட்கள் ஆஸ்திரேலியா கீழே இருக்கிற ஒரு தீவுல ஒரு பாம்பை டெஸ்ட் பண்றதுக்காக வெடிக்க வச்சாங்க. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அதிகமான வெப்பத்தை தாங்க முடியாம கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற தகவலை நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க, அந்த தீவுல யாரோட சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நியூஸ்ல பயங்கரமா சண்டை போட்டு பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதனால ஸ்ட்ரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இப்போ ஏரோப்ளைன்ல போறாங்க. அவங்க கையில இருக்கிற மோதத்தை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பக்கத்துல ஒரு பாட்டி தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் எழுந்துட்டு, நான் ஏதாவது சத்தம் கொடுத்தேனாமா போது இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, அவங்களோட பேரனா அந்த தீவுல தான் இருப்பான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது, நான் வேண்டிக்கிறேன் கடவுள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தீவுக்கு போறாங்க. இறந்து போன உடல் எல்லாம் மீட்கிறதுக்காக நிறைய வாலண்டியர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்படிதான் ஹீரோயினும் அந்த தீவுக்கு போறாங்க. அங்க எல்லாம் ஃபுல்லா மிலிட்ரி ஆட்கள் இருக்காங்க. அவங்க ஒருத்தவங்களோட ப்ரூஃப் வெரிஃபை பண்றாங்க. அப்ப ஹீரோயினும், நான் ஒரு நபரை இங்க தேடி போகணும், நான் அந்த இடத்துக்கு போக முடியுமா, நார்த் சைடு இங்க ஒரு பிரச்சனையும் இல்லையா, அங்க இருக்கிற மக்கள் சேஃபா இருக்காங்களான்னு கேட்க, நான் எதுவுமே உங்களுக்கு இப்ப கிளியரா சொல்ல முடியாது, பட் இந்த தீவுல இருக்கிற எல்லா இடத்துலயும் அந்த கேஸ் பரவி இருக்கு, இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்க எதுக்கு முக்கியமா நார்த் சைடு கேக்குறீங்க, உங்களுக்கு வேண்டியவங்க அங்க இருக்காங்களான்னு கேட்கும் போது, என்னோட கணவர் இங்கதான் வந்தாரு, அவரு தெரியும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன மன்னிச்சிருங்க, ஆனா உங்களை எங்களால தனியா அனுப்ப முடியாது, நீங்க இருக்கிறவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அங்க சீனியர் ஆள் வராங்க. நிறைய பேர் இங்க வாலண்டியர்ஸா வந்தவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தை தேடிதான் வந்திருப்பாங்க. அவங்களாம் நாங்க போய் அவங்கள தேடணும், அவங்க உயிரோட இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறனால அங்க இந்த சீனியர் ஆபீசர், நீங்க ஆல்ரெடி நியூஸ்ல நிறைய விஷயத்த கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் உண்மைதான், இங்க இருக்கிறவங்க யாரும் இப்போ உயிரோட இல்ல, கதிர்வீச்சு அதிகமா இருந்தனால அதுல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இந்த தீவுல நிறைய மனுஷங்களோட சடலம் தான் மிஞ்சி இருக்கு, அதுதான் நீங்க எடுக்கணும், யாராவது ஒருத்தங்க வியர்டா பண்ணுவாங்க, அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா மிலிட்ரி ஆட்கள் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்கள பாத்துப்பாங்க, நீங்க எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தராம ஒத்துழைக்கணும், நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் அங்கிருந்து போக எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. இப்ப எல்லாரையும் ஒரு வேன்ல ஏத்திட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற வீட்டுக்குள்ள ஒருத்தவங்களையும் மாஸ்க் போட்டுட்டு போய் சடலத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோயினும் அவங்க கூட ஒரு பொண்ணும் போயிருப்பாங்க. இப்ப அவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள சடலம் இருக்கான்னு பாக்க, வீட்டுக்குள்ள சடலமே இருக்காது, கார்டன்ல தான் எல்லாரோட உடலும் இருக்கும். அது உடனே அவங்க மிலிட்ரி கிட்ட சொல்ல, அவங்க அந்த உடலை வெளியே எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா கூட இருந்த பொண்ணு ஆரம்பத்துல ரொம்ப போல்டா ஸ்ட்ராங்கா இருந்திருப்பா. ஆனா மனுஷங்களோட சடலத்தை பார்த்த பிறகு அவளால அங்க வேலையை பார்க்க முடியாது, ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருவா. நான் இங்கிருந்து போறேன், நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோயின் எதிர பாக்குறாங்க. எதிர இருந்த ஒரு வீட்டுக்குள்ள 2 நபர் போயிருப்பாங்க. அதுல ஒரு நபர் வாமிட் பண்ணிட்டு என்னால இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு கிட் பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோயினும் அந்த நபரோட சேர்ந்து இப்ப சடலத்தெல்லாம் வெளியே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா அங்க ஒரு லேடி ரொம்ப குண்டா இருப்பாங்க. அவங்களோட உடலை எங்களால தூக்க முடியாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அந்த உடலை வெளியே எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் கூட வந்த அந்த பாட்டியும் அவங்க பேரனை பார்த்திருப்பாங்க. அந்த பையன் இறந்து போயிருப்பான். அவங்க பேரனோட சடலத்தை பார்த்து, எழுந்துக்கோ நான் உன்னை கூட்டிட்டு போகதான் வந்திருக்கேன்னு சொல்ல, அந்த பையனோட உடலை அசைவே இருக்காது. அந்த பாட்டி ரொம்ப கதறி அழுவாங்க. இதை பார்த்த ஹீரோயினும் வேதனைப்படுவாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த நபரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போவாங்க. அப்படி போகும்போது ஹீரோயின் கேட்ட, நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு கேட்கும் போது, அவங்க பிசிக்கல் தெரபிஸ்ட் ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்ல, அப்ப நீ நல்லா மசாஜ் பண்ணுவா, எனக்கு வர ஷோல்டர் வலிக்குது, பண்ணி விடுறியான்னு கேட்க, நான் இப்ப அதை பண்ண மாட்டேன், எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த சடலத்தை தேடி வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா கரேஜ்ல ஒரு பையனோட உடல் இருக்கும். ஆனா அவன் உயிரோட தான் இருப்பான். அவன் கண்ணை மட்டும் அசைச்சுக்கிட்டே இருப்பான். அதை பார்த்த ஹீரோயின் பயந்து போய் அவனை பார்த்துக்கிட்டே இருக்க, கூட வந்தவரோ மிலிட்ரி ஆட்களை கூப்பிட சொல்றாங்க. இப்போ ஹீரோயினும், அப்ப இன்னும் இங்க சில பேர் உயிரோட தான் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குணமாயிருவாங்க போல, என் கணவரோ இப்ப இங்க உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோட இருப்பாங்க. இப்ப நைட் இவங்க எல்லாரையும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வச்சுட்டு வெளியே ஃபுல்லா ஆர்மி ஆட்கள் ரவுண்டிங்லயே இருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் உங்க கணவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மேப்ல அவர் லாஸ்ட் ஸ்டே பண்ண ஹோட்டலோட லொகேஷன் எல்லாம் மார்க் பண்ணிட்டு அவரை பாக்குறதுக்காக பேக் எடுத்துட்டு போறாங்க. ஆனா மிலிட்ரியில சேர்ந்த ஒரு லேடியா பாத்துறாங்க. அவங்களும், எங்கம்மா இந்த டைம்ல போறா அப்படின்னு கேட்க, இல்ல நான் சும்மா வாக்கிங் போறேன். வாக்கிங் எதுக்கு இவ்வளவு பெரிய பேக், போய் சொல்லாத, போ உள்ளே இரு, காலையில விடிஞ்ச உடனே நான் பாப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன பண்றதே தெரியாது. அங்கதான் ரூம்குள்ள போனா எல்லாமே குடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் போய் சோகமா உட்கார,
ஹீரோயின் கூட வேலை பாக்குறவனும் அப்படி நீ யாரதான் தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னா அந்த பர்சன் உன் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்க என்னோட கணவரை தேடி தான் வந்தேன். அவர் இங்க ஒரு போர்ட் மீட்டிங்காக சவுத் சைட்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணாரு. அது இங்க இருக்கிறத விட கொஞ்சம் தூரமான இடத்துல தான் இருக்கு. எனக்கு என்னவோ அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவர் அங்கதான் பயத்துல ஒளிஞ்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரை நான் கண்டுபிடிக்கணும் போது எந்த நம்பிக்கையில அவர் இன்னும் உயிரோட இருப்பாரு நீ நம்புறேன்னும் போது நம்ம இன்னைக்கு ஒரு பையனை பார்த்தோம்ல, அவன் உயிரோட தானே இருந்தான். அது மாதிரி என் கணவர் உயிரோட இருப்பான நம்புறேன்னும் போது கூட இருந்தவரும் நீ சொல்றது லாஜிக்கே இல்ல அப்படின்னும் போது நான் நம்புறேன் அப்படின்ட்டு அவங்க ரூம்குள்ள போறாங்க. அவங்களோட பாஸ்ட்ல அவங்க பிரெக்னென்ட் ஆக பல ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா பிரெக்னென்டா இருக்க மாட்டாங்க. அவங்க கணவர் கூடவே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க மைண்ட்ல யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற பாடிஸ் எல்லாம் எடுக்கும் போது அங்க ஒரு பைக் இருக்கும். ஹீரோயினா அந்த நபர் கிட்ட நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அது கொஞ்சம் கிட்டதான் இருக்கு, நீ வண்டி எடுத்துட்டு என் கூட வந்தனா நம்ம சீக்கிரமா போயிட்டு என் கணவரை உயிரோட இருக்காரா இல்லையான்னு பாத்துட்டு வந்துடலாம் போது நீ என்ன விளையாடுறியா, அவ்வளவு தூரம் போறதுலாம் ரொம்ப ரிஸ்க்னு சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆயிருவாங்க. நான் சும்மா தான் சொன்னேன், சரி வெயிட் பண்ண, நான் ஹெல்மெட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எடுக்க அந்த நபர் போகும்போது ஹீரோயினோட காதுல ஒரு சத்தம் கேட்கும். யாருன்னு போய் பார்த்தாங்க, இறந்து போன ஒரு பொண்ணோட வாய் மட்டும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். இத பார்த்த அந்த நபரும் அதை விட்டு விலகி போது ஏதாவது நம்மள பண்ற போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க வண்டியை தள்ளிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ தூரத்துல வண்டி ஓட்டிட்டே போகும்போது எதிர மிலிட்ரியோட கார் வருதுனால இவங்க மறைஞ்சிருக்காங்க. மிலிட்ரியும் அங்க நகர்ற மனுஷங்களை ஷூட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினா அந்த நபரோ வண்டி ஓட்டிட்டு வேகமா போறாங்க. அப்படி முன்னாடி போக போகதான் அந்த இடத்துல அதிகமான நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். ரொம்ப புகையா இருக்கும், டஸ்ட் எல்லாம் அதிகமா இருக்கும். ஹீரோயினா வந்து ஆம்புலன்ஸ்ல இருக்கிற மாஸ்க் எடுத்துக்கிறாங்க. அந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கும். நிறைய சடலங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கும். இவங்க வேகமா வண்டி ஓட்டிட்டே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பெட்ரோல் பங்க் உள்ள போறாங்க. அங்க அவங்களும் கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ அவரும் ஷோல்டர் வலிக்குதுன்னும் போது ஹீரோயின் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட நீ எவ்வளவு வருஷமா அந்த வேலையை பாக்குறேன்னும் போது 6 வருஷமா வேலை பாக்குறேன், எனக்கு ஒரு கிளினிக் கூட இருக்குன்னு சொல்லும் போது அந்த நபரோட டாட்டூல ஒரு அம்மாவும் குழந்தையோட இமேஜ் இருக்கும். நீ யாராவது தேடிங்க வந்தியா, நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு கேட்க நான் கட்டட வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் டிவில நியூஸ் பார்த்த பிறகுதான் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணலான்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப அங்க இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர் ஹீரோயின் கிட்ட வராங்க. அவங்க அடிச்சுக்கிட்டு தள்ள முயற்சி பண்ண அந்த நபர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, முன்னாடி வந்துகிட்டே இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு மிலிட்ரி ஆபீசர் வந்து அந்த மாஸ்டரா அடிச்சு மர்டர் பண்ணிடுறாரு. ஹீரோயின் கிட்ட அந்த நபர் கிட்ட நீங்க ஏங்க வந்தீங்கன்னு கேட்க ஹீரோயின் என்னோட கணவரை தேடி நான் வந்தேன்னு சொல்லும் போது ஹீரோயினும் ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு அந்த நபரை அந்த ஆர்மி ஆளு அனுப்பிட்டுறாரு. இப்ப ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல அவங்க கணவர் கிட்ட அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவங்க கணவர் கிட்ட பேச அதை கேட்டு அவர் பயங்கர அப்செட் ஆயிடுறாரு. இப்ப கரண்ட்ல ஹீரோயின் கனவு திறந்து பார்த்தா அந்த ரூம்குள்ள இருக்காங்க. இப்ப மிலிட்ரியாலும் அந்த கதவை திறந்துட்டு உன் கூட வந்தவரை நான் அனுப்பிட்டேன், ஏன்னா இந்த இடம் சேஃப் கிடையாது, ஈஸியா இன்ஃபெக்ட் ஆயிடலாம், நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய பேர் செக் பண்ணிருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ என்னை நம்பி வரலாம்னு சொல்ல ஹீரோயின் அந்த மிலிட்ரி ஆபீசர் கூட போய் அவங்க கணவரை தேட போறாங்க. அந்த மிலிட்ரி ஆபீசர் இருட்ட ஆயிடுச்சு, அவங்க வேற ஒரு வழியா போறாங்க. ஹீரோயினை எங்க என்ன கூட்டிட்டு போறீங்கன்னும் போது பெட்ரோல் வேற கம்மியாயிடுச்சு, நைட்ல நம்ம தேடுறதும் ரிஸ்க் தான், இன்னைக்கு ஒரு நாள் என் இடத்துல தங்கு, நாளைக்கு நம்ம தேடலாம் போது ஹீரோயினுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கும், இவரோட நடவடிக்கையே சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உணவு தராங்க. ஹீரோயின் சாப்பிடும் போது அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. அப்போ இவரோட மனைவியோட போட்டோவை ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவ பிரெக்னெண்டா இருந்தா, அவங்க ஃபேமிலியை பாக்கிறதுக்காக இந்த தீவுக்கு தான் வந்தா. அப்போ அந்த ஆக்சிடென்ட்ல அவளும் இறந்து போயிட்டா. நம்ம யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க நம்ம விட்டு கடவுள் எடுக்கும் போது அது எவ்வளவு வேதனையா இருக்கும்ல, நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைன்னா அது வாழ்க்கையாவே தோணாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேச ஹீரோயினுக்கும் இது சிங்க் ஆகும். ஏன்னா அவங்க கணவரும் இல்ல, மன்னிச்சிடுங்க உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்கிறேன், அந்த விஷயத்த எனக்காக நீ பண்ணுவியான்னும் போது இப்ப ஹீரோயின் அவங்க ரூம்ல இருக்காங்க. அப்புறம் அவங்களோட மனைவியோட ஆடைய ஹீரோயினை வியர் பண்ண சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆட சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுக்கு இல்ல விருப்பம் இல்ல, பட் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியோட ஆடை எல்லாமே போட்டுப்பாங்க. ஆனா இவங்களோட மோதிரத்தை கைட்ட மாட்டாங்க, அவங்க மனைவியோட மோதிரத்தையும் ஹீரோயின் போட்டுக்க மாட்டாங்க. இப்ப அந்த நபரும் டான்ஸ் ஆட வரும்போது அவர் கூட டான்ஸ் ஆடும் போது ஹீரோயினுக்கு அவங்க கணவரோட வெட்டிங் அப்போ ஆடின ஞாபகங்கள்லாம் வரும். அந்த நபரும் எதுக்கு அந்த மோதிரத்தை நீ போடலன்னு சொல்லும் போது நான் எதுக்கு மோதிரம் போனோம், நீங்க டான்ஸ் ஆட சொன்னீங்க, நான் ஆடிட்டேன், மோதிரத்தெல்லாம் என்னால போட முடியாதுன்னு சொல்லும் போது இல்ல நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற, நீ என் கூட இருந்தா சேஃபா தானே இருப்ப, நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஆஹா பைத்தியம் முத்திடுச்சு, நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயினோம்னு சொல்லிட்டு அந்த நபரை தள்ளி விட்டுட்டு வேகமா வேற ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்தும் போது பார்த்தா அவரோட மனைவியோட உடல் அங்க இருக்கும். அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்கல்ல, அவங்க உடலை அவர் எடுத்துட்டு வந்து ரூம்ல வச்சிருப்பாரு. அவரும் என் மனைவி ரொம்ப நல்லவ, அவர் நல்ல ஒரு அம்மாவும் இருந்திருப்பா, ஆனா இப்படி விபத்து ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம என்னோட மனைவியோட வயித்துல இருக்கிற குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் அப்பப்ப நகரத்தெல்லாம் என்னால பார்க்க முடியுது, அவனுக்கு ஒரு அம்மா வேணும், நீ அவனுக்கு அம்மாவா
இருக்கணும்னு சொல்ல ஹீரோயினோ டேய் பைத்தியம் ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தள்ளி வேகமா ஓடிடுவாங்க. அப்போ கார்க்கு எடுக்கும் போது அந்த நபர் வந்துருவாங்க. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற ஒரு ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணா பார்த்தா அந்த நபர் இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மான்ஸ்டருங்களோட பேர் என்ன வயசு என்ன எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இவன் சரியான சைக்கோதான் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ஹீரோயின் மறைஞ்சிட்டு இருக்க அந்த நபர் ஹீரோயினை தேடி அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. நீ என் கூட வந்தேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா நான் உன்னை கட்டாயம் பண்ணி இழுத்துட்டு போற மாதிரி நிலைமை நடக்கணும் போது ஹீரோயினும் யோசிக்கிறாங்க எப்படியாவது இவங்க கிட்ட தப்பிக்கணும்னா எப்பவுமே இப்பெல்லாம் நைஸா பேசிட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன் உங்க குழந்தைக்கு நான் அம்மாவாவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல கத்தியால குத்திட்டு இப்ப கார் எடுத்துட்டு அவங்க போகும்போது பார்த்தா அந்த நபரோட மனைவி அவங்க வயிற்று புடிச்சிட்டு முன்னாடி நிக்கிறாங்க அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயந்துட்டு வேகமா கார் ஓட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்போ பாஸ்ட்ல ஹீரோயின் அவங்க கனவு கிட்ட சில விஷயத்த சொல்லிருப்பாங்க. இதை கேட்ட அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு நான் ஒரு ஈவெண்ட்டுக்காக வேற ஒரு தீவுக்கு போறேன்னு சொல்லும் போது தயவு செஞ்சு போகாதீங்க, நான் உங்களுக்கு எல்லா விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னும் போது உங்ககிட்ட நான் எதுவுமே பேச விரும்பலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு தான் அவர் அந்த தீவுக்கே போயிருப்பாரு. இந்த விஷயம் எல்லாம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும். இப்போ அவங்களும் இந்த இடத்த விட்டு எப்படியாவது அவங்க கணவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நடந்து முன்னாடி போறாங்க. இப்போ வண்டியோட பெட்ரோல் குறைஞ்சிரும். ஹீரோயினா அங்க வந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அவங்க முன்னாடி நடந்து போகும்போது பார்த்தா அங்க ஒரு இன்ஃபெக்ட் ஆன நபர் ஹீரோயினை அட்டாக் பண்ண வருவாரு. ஆனா ஹீரோயின் அவரை அடிச்சுட்டு அந்த இடத்து வழியா நடந்து போகும்போது இப்போ அவங்க அந்த ரெசார்ட்க்கு வந்திருப்பாங்க. அவங்க கணவரை தேடி உள்ள போறாங்க. பார்த்தா அவர் இறந்து போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் வேற ஒரு அஃபேர்ல இங்க ஒரு பொண்ணோட தான் வந்திருப்பாரு. இதை பார்த்தா அவங்க மனைக்கு ரொம்ப கோவமா வரும். என்கிட்ட பதில சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, உங்ககிட்ட நான் பேசுறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தேன், ஆனா ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்க இப்ப சவுண்ட் கேட்கும் பார்த்தா ஹீரோயின் கூட வேலை பார்த்தவரும் வந்திருப்பாரு. ஹீரோயினை கூட்டிட்டு போய் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது ஹீரோயினுக்கு பிரெக்னென்ட் ஆகணும், ஆனா அவங்களால பிரெக்னென்ட் ஆக முடியாது. சோ அவங்க வேற ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அதுவே கில்ட்டியா இருந்திருக்கும். இந்த விஷயத்த அவங்க கணவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா இதை கேட்ட பிறகு அவரும் நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இதனாலதான் பெரிய பிரச்சனை ஆச்சு. ஆனா நான் அவர் உண்மையாவே நேசிக்கிறேன், அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கண்டினியூ பண்ணணும், பிரேக் பண்ணக்கூடாதுன்னா இவ்வளவு மெனக்கட்டு இங்க வந்தேன், ஆனா எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்செட் ஆகும் போது அப்ப கூட இருந்தவர் அவரோட லைஃப சொல்லுவார். அவருக்கு திருமணமாய் அவருக்கு ஒரு குழந்தை இருக்கும். ஆனா அவரோட மனைவிக்கும் இவருக்கும் பிரச்சனை இருக்கனால அவங்க குழந்தைய கூட்டிட்டு தனியா போயிருப்பாங்க. அவங்க முன்னாடி நான் நல்லவேன்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் வந்து இவ்வளவு வேலை பார்த்தேன், பட் எனக்கு அவங்க எல்லாமே இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இவர் எமோஷனலா பேச ரெண்டு பேரும் சரி நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு, இப்ப திரும்ப புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கணவரை பேக் பண்ணி எரிச்சுட்டு இப்ப அந்த ஹோட்டல்ல அவங்க நைட்டு ஃபுல்லா தங்குறாங்க. ஹீரோயினா செம்ம டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தன் ஹீரோயின் அட்டாக் பண்ண வர இருக்கிற மொத்த கோவத்தையும் எடுத்து அவனை போட்டு அடிச்சு பொழந்து கட்டிடுவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோயினா அந்த நபரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. அப்படியே ஹோட்டலை விட்டு போகும்போது பார்த்தா அந்த மிலிட்ரிக்காரரோட மனைவி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆனா அவங்க வயித்துல குழந்தை இருக்காது, அவங்க ட்ரெஸ் ஃபுல்லா ரத்தமா இருக்கும். தூரத்துல ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். ஹீரோயினா வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்களோட குழந்தை தான் அங்க பிறந்திருக்கும். அந்த குழந்தை மனுஷ குழந்தை தான். அந்த குழந்தை நார்மலா தான் இருக்கும், இன்ஃபெக்ட் ஆயிருக்காது. அந்த குழந்தைய பார்த்த பிறகு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தைன்னு தான் ரொம்ப முக்கியம், அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருப்பாங்க. இப்ப கடவுளா அவங்களுக்கு குழந்தை கொடுத்த மாதிரி அந்த குழந்தைய பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப அவங்க லைஃபை லீட் பண்றதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். until then bye bye.